Hey guys, welcome to my channel. என் பேர் மனோ. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு சாஃப்ட் சல்ட்ரி கிரே ஸ்மோக்கி ஐ லுக். இந்த மாதிரி ஹூடட் ஐஸ்க்கு இல்லைனா டீப் செட் ஐஸ்க்கு ஈஸியாகவும் கொஞ்சம் கண்ணை பளிச்சுன்னு வெளியில் எடுத்து காமிக்கிற மாதிரியான ஒரு ஸ்மோக்கி ஐ நீங்கள் எப்படி பண்ணலாம். கொஞ்சம் கிளிட்டரினஸ் சொல்ல மாட்டேன், அந்த ஒரு ஷிம்மர்டு லுக்கோட கண்ணை பளிச்சுன்னு காமிக்கணும். அட் த சேம் டைம் அந்த சல்ட்ரி ஸ்மோக்கினஸ் நடக்கணும் அப்படின்னும் போது என்ன மாதிரி நீங்கள் ஐ லுக் பண்ணலாம். சில புது ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதும் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பேட் ஸ்கின் மோட் ஆன். ஓகே, நம்ம வந்துட்டு லிப் பாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கிஸ் கேண்டி லிப் பாம். இது லிட்ரலாக லிப் கிளாஸ் மாதிரி இருக்கும். லிப்ஸில் செம்ம நரிஷிங்காக இருக்கும், செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். லிப்ஸை மாய்ஸ்சரைஸ்டாக மோர் தேன் 15 hours வச்சுக்கும். ஓகே, அடுத்தது மார்ஸோட இலுமினாட்டி ப்ரைமா. இது வந்து அந்த ரோஸ் கோல்ட் வேரியன்ட். ஸோ இதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரைமர் மாதிரி வேலை செய்ய போகுது. எனக்கு அந்த ஒரு மைல்டான டியூவி லுக் வேணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது ஆரஞ்சு கலர் கரெக்டர். இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமாக உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்லாம் முகம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து நெத்தியில் டேன், கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் வாய் சுற்றி பிக்மெண்டட் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ஆரஞ்சு போட்டுக்கிறேன். இந்த ஆரஞ்சு போடுறது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து போடுற பேஸ் ப்ராடக்ட்ஸ் கிரே ஆகாமல் பார்த்துக்க போகுது. இப்போ நான் கன்சீல் பண்ணிக்கிறேன் இந்த ஆரஞ்சை. ஏன்னா சப்போஸ் சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன் மேலே ஆரஞ்சு வந்துட்டு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதை கன்சீல் பண்ணுறதுக்காக இந்த கன்சீலர். அண்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ் மாதிரியான ஒரு விஷயம். இது மேக்கப் ரெவல்யூஷனோட IRL கன்சீலர். இந்த கன்சீலர் வந்து ரொம்ப லைட் வெயிட். ஸ்கின்ல வந்துட்டு அப்படியே லிட்ரலாக நீங்கள் ஏதோ பெருசாக திக்கான ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆக போகிறது கிடையாது. ரொம்ப லைட் வெயிட், ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இதை வந்துட்டு இந்த கண்ணுக்கு கீழே, நெத்தியில் அண்ட் வாயை சுற்றி எங்கெல்லாம் ஆரஞ்சு போட்டனோ அங்கெல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ இந்த ஷேட் வந்து ஒரு குவைட் குட் மேட்ச் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு. அடுத்தது ஃபவுண்டேஷன். இது ஆக்சுவலாக ஆப்ஷனல் தான் இந்த ஃபவுண்டேஷன். எனக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஃபவுண்டேஷன் போய்கிட்டேன். மேப்ளினோட ஸ்பைசி ப்ரௌன் ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் இல்லைனா கேப்பச்சினோ இல்லைனா டாஃபி, இது மூணுமே நான் வந்து மாற்றி யூஸ் பண்ணுற ஒரு ஆள். எனக்கு இதனுடைய ஃபார்முலேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் மேப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன். அடுத்தது லாரியலோட இன்ஃபாலிபிள் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய லாஸ்ட் டார்க் ஷேட். ஆனால் இது என்னுடைய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 4-5 ஷேட் லைட்டராக இருக்கும். ஸோ இந்த கலர் வந்துட்டு நான் என்னுடைய ஃபேஸை ஹைலைட் பண்ண யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இதனுடைய ஃபார்முலேஷன் ரொம்ப பிடிக்கும். செம்ம க்ரீமியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி உங்களுடைய பேஸை ப்ளஸ் அந்த கன்சீல்டு ஏரியாஸை த்ரூ அவுட் த டே இன்டாக்டாக வச்சுக்கும். ஃபோட்டோகிராஃப் சூப்பராக பண்ணும். நல்லா அந்த ஒரு பிளரி ஃப்ளாலெஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கன்சீலர். அடுத்தது இன்சைட்டோட ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது ஷேட் நம்பர் 4. ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் டோன் இருக்கக்கூடிய கலர். பிக்மெண்ட் வந்து நீங்கள் நிறைய நோண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா தான் வந்துட்டு ஆப்வியஸாக தெரியுது. இது வந்து நான் நிறைய வாட்டி அப்படியே என்னுடைய கையை தேய்ச்சேன் அந்த பேனில். இது வந்து ஒரு லைட்டான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு லிப் டிண்ட், லிப் அண்ட் ஷீக் டிண்ட். பிக்மெண்ட் வந்து மீடியம் டு பில்டபிள் கவரேஜோட தான் இருக்குது. கை வச்சும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்பஞ்ச் வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது மாதிரி கொஞ்சம் வெட்டான டியூயான ஃபினிஷாக இருந்த மாதிரி இருந்தது. மேபி ஜஸ்ட்டு ஸ்கின்ல மட்டும் மேக்கப் எதுவும் இல்லாமல் போட்டால் இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுவும் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். இப்போ இந்த பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு நேராக ஒரு காம்பேக்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து மேப்ளினோட 330 டாஃபி காம்பேக்ட். இதை வந்துட்டு கன்சீல் பண்ண ஏரியாஸில் போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த ப்ளஷ்ஷையும் லைட்டாக மியூட் டவுன் பண்ணுறதுக்கு அது மேலேயும் நான் வந்துட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் ப்ரான்சருக்கு மேக்கப் ரெவல்யூஷனுடைய சூப்பர் ப்ரான்சர் இன் ஷேட் ஓஎஸ்எஸ் அதை எடுத்து நான் இன்றைக்கி உங்களுக்கு அழகாக ப்ரிசைஸாக காமிக்கிறேன் எப்படி நான் ப்ரான்ஸ் பண்ணுவேன் அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு டூம்டு டேப்பர்ட் ப்ரஷில் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த மாதிரி கண்ணத்தோட சைடு அந்த ஹேர் லைனோடு நீங்கள் க்ளோஸாக போகணும். தனியாக போட்டிங்க ஸ்கின்னும் ஹேர் லைனும் டச் பண்ணாமல் அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக கலர் மட்டும் தெரியும், கேப் விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால் முடி மேலே பட்டாலும் பரவாயில்லன்னு முடி மேலேயும் கொஞ்சம் படுற மாதிரி போட்டுக்கோங்க. கணத்தோட சைடில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே டெம்பிள்ஸ்க்கு போய் அந்த நெத்தியோட ஹேர் லைனில் போயிட்டு இப்படி வேர்ட்டிக்கலாக வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். எனக்கு நெத்தி பெருசாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு அந்த நெத்தியில் இந்த மாதிரி ஷேடோ கொடுக்கறது பிடிக்கும். ஆல்சோ இந்த மாதிரி வார்ம் டோன் கலர் போடும்போது என்னுடைய ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் லைவ்லியாகவும் கொஞ்சம் வார்ம்த்தாகவும் வந்து தெரியும். ஜா லைனையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சிசில்டு லுக்குக்கு. அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் போய்க்கிறேன். ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். பவுடர் அண்ட் க்ரீம் ப்ராடக்ட் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பவுடர் ப்ராடக்ட் வச்சு ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஆங்கிள்டு ஐலைனர் ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஸோ எனக்கு என்னுடைய நேச்சுரல் ஐப்ரோ எங்கே டார்க்காக இருக்குமோ அங்கே இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இன்னர் பார்ட்டில் ரொம்ப சாஃப்டாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ளஷ். எனக்கு அந்த க்ரீமான வெட்டான ஃபினிஷோடு இருக்கனால அது எனக்கு பிடிக்காது. ஆனாலும் எனக்கு அந்த ஒரு டியூவி லுக் வேணும் வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த டியூவினஸ் இருக்கக்கூடிய அந்த ஷிம்மர்டு எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து லாரியலோட சிட்டி எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் கோரல் ஷேட். இதை எடுத்து என்னுடைய மூக்கு கண்ணம்ல அப்ளை பண்ணிட்டு ஐஷேடோ போய்க்கிறேன். மார்ஸ்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். மார்ஸோட ஐஷேடோ பேலட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி பிக்மெண்டட் அண்ட் சூப்பர் அஃபோர்டபுள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக பிகினர் அண்ட் இன்டர்மீடியேட் ஃப்ரெண்ட்லி ஐஷேடோ பேலட். ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம். டசன்ட் மேட்டர். ஆனால் பிகினராக இருக்கவங்க இதை வந்து அஃபோர்டபுளாக இருக்குன்றதுனால வாங்கி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐ மேக்கப் லுக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு மேட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட டிரான்சிஷன் ஏரியா அண்ட் லோவர் லேஷ் லைனில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கூல் டோன் கலர்ஸ்லாம் போகிறேன். அப்புறம் ஒரு மேட் ப்ளூ ஷேட் இருக்குது. அதை எடுத்து லிட்ஸோட சென்டர் அண்ட் அவுட்டர் ஏரியாவில் ரேண்டமாக அப்படியே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஐலிட்ஸோட இன்னர் கார்னருக்கு நான் போகலை, ஏன்னா அதுக்கு நான் வேறு கலர் வச்சுருக்கேன் அண்ட் ப்ரிசைஸான அப்ளிகேஷன் வேணும். இது ஜஸ்ட் பேஸ் எனக்கு திக்காகவும் பிக்மெண்டடாகவும் உட்காரணும் அப்படின்றதுக்காக என்னோட கை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த ப்ளூவோட எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு சாஃப்டாக நான் அந்த ப்ரௌனோட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி அந்த இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் வந்துட்டு நான் கேப் விட்டுக்கிறேன். அவுட்டர் கார்னருக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளாக் மேட் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அந்த அவுட்டர் பார்ட்டில் பிளேஸ் பண்ணி அந்த ப்ளூவோடையும் அந்த டிரான்சிஷன் ஏரியா சாக்கெட் ஏரியாவோடலாம் அழகாக பிளெண்ட் பண்ணி அந்த அவுட்டர் மோஸ்ட் வி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு சாஃப்டாகவும் அழகாகவும் ஒரு மாதிரி ஆல்மண்ட் ஷேப்பில் என்னுடைய கண்ணு தெரிகிற மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளெண்டிங் வந்துட்டு ரொம்ப லைட்டாகவும் மினிமலாகவும் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய ப்ரஷில் நிறைய ப்ராடக்ட் இருந்ததுன்னா அது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குட்டி பென்சில் ப்ரஷில் இந்த ஷிம்மர் கிரே ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த மாதிரி என்னுடைய கண்ணோட இன்னர் கார்னரில் இப்படி நான் அப்ளை பண்ணுறேன். அந்த இன்னர் மோஸ்ட் கார்னரில் திக்காக நிறைய ப்ராடக்ட் இறக்குற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் சென்டரில் ரொம்ப சாஃப்டாக நான் வந்து அந்த கலர் டிஸ்பர்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இங்கே லைட்டிங்னால ஒரு கண்ணில் நிறைய ப்ராடக்ட் இருக்க மாதிரியும் இன்னொரு கண்ணில் கம்மியாக இருக்க மாதிரியும் தெரியுது. அது வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் பியூட்டி ஷாட்டில் நான் உங்களுக்கு வேறு ஆங்கிளில் காமிச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் திருப்பி காமிச்சேன்னா ரைட் சைட் கண்ணுலேயும் வந்து நிறைய கிரே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பட் எனிவேஸ் அதை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய காஜலுக்கு போய்க்கிறேன். இந்த மேக்கப் ரெவல்யூஷனோடைய கோல்ட் பென்சில் என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட்டாக இருக்குது. ஏன்னா உட்காந்து நிறைய தேக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது. செம்ம க்ரீமியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்வைப்லேயே இன்டென்ஸ் பிக்மெண்டேஷன் கொடுக்குது. அண்ட் இது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது, ஸ்மஜ் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு என்னுடைய அப்பர் லேஷ் லைன்லேயும் ஒரு லைன் மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வந்துட்டு என்னுடைய மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு இந்த இது பேர் என்னது, ஸ்கை ஹை மஸ்காராவா? இல்லை, இது வந்து சம்திங் லேஷ் மஸ்காரா. எனக்கு பேர் தெரில. நான் ஆல்ரெடி வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மஸ்காராஸ். இது மறுபடியும் நான் இப்போ புதுசாக வாங்கினேன். எனக்கு மேபிளினோட மஸ்காராஸ் இன் ஜென்ரல் ரொம்ப பிடிக்கும். அதில் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒன்று. ஸோ இதை வந்துட்டு என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் திக்காக போட்டுக்கிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு லாக்மேலேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கூல் டோன் மௌ பிங்க் நியூட் ஷேட். டஸ்கி ஸ்கின்னுக்கு இது ஜஸ்ட் பை இட் செல்ஃப் நல்லா இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக போட்டேன். எனக்கு ரொம்ப கூல் டோனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேக்கப் இல்லாமல் அப்படியே போடும்போது இது வந்து நல்லா இருந்துச்சு. நான் பர்சனலாகவே வந்துட்டு ஒரே ஒரு லிப் கலர் போடுற ஒரு ஆள் கிடையாது. கண்டிப்பாக லிப் லைனர் போட்டே ஆவேன். லிப் லைனர் போடாமல் போடுறது எனக்கு ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, லிப்ஸ்டிக் மேலே லிப் லைனர் போடலான்ட்டு இதை கொஞ்சம் வார்மும் ஆக்கிறதுக்காக நல்ல ஒரு வார்ம் டோன்ட் ப்ரௌன் கலர் எடுத்து போட்டேன். அது போட்டுட்டு பார்த்தோன்னே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கு மேலே மறுபடியும் அந்த மவு கலர் போடுவோம். சப்போஸ் செட் ஆகலைன்னா மொத்தமாக அழைச்சிட்டு போடலான்ட்டு மறுபடியும் அந்த லாக்மேயோட மவு கலர் போட்டேன். ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணுச்சு. அது எனக்கு ஓகே, இந்த லுக் இஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மறுபடியும் மஸ்காரா செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன் ட்ரையான என்னுடைய லேஷஸில். இது இன்னும் கொஞ்சம் வால்யூமினஸான திக்கான டார்க்கான லேஷஸ் எஃபெக்ட் வந்து எனக்கு கொடுத்துச்சு. பொட்டு வச்சுட்டு இந்த லுக் வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த டைமில் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்துட்டு இந்த ஒரு பர்ஃப்யூம் உங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் இந்த ஸ்ப்ரே காமிக்கிறேன். இது வந்துட்டு மினிசோவோட ஒரு ரோஸ் லைச்சி லைச்சி ரோஸ்னு ஒரு பர்ஃப்யூம். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த சாரீ, ப்ளவுஸ், இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அமேசான்லேயும் தான் பிக் பண்ணியிருந்தேன். மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு அமேசானில் இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தோடைய லிங்க்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஒரு மாதிரி சட்டிலான ஒரு லுக்காக க்ரியேட் பண்ணலான்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு வந்துட்டு சரி, ஓகே, லெட்ஸ்
லைட்டாக கொஞ்சோண்டு அதை வந்துட்டு கிளாம் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு டுவர்ட்ஸ் த எண்ட். அதனால தான் அந்த ஷிம்மர் கிரே போட்டோன்னே லுக்கே வந்து அனதர் லெவலுக்கு வந்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கே நீங்கள் வந்து ஃபால்சிஸ்லாம் ஒட்டிட்டு உங்களுடைய அவுட்ஃபிட் நீங்கள் மாற்றிட்டு அது வேறு மாதிரி கொஞ்சம் சீக்வன்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் போடுறீங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் கிளாம்ட் அப் வெர்ஷனாக வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.